வணக்கம் மக்களே, நானும் உங்கள் விவசாய பட்டதாரிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து நேந்திரம் கிழங்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்து இப்போ கிழங்கு செதுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த பதிவில் வந்து நேந்திரங்கட்டை எப்படி போடுறாங்க அப்படின்றத வந்து விரிவாக பார்க்கலாம். ஆளுங்களுக்கு வந்து கட்டை போடும்போது டீ கொடுப்போங்க, அதை எப்பயும் கொடுக்குறது வழக்கம். ஆளுங்க வந்து டீ குடிச்சிட்டு இப்போது லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளது வந்து இப்போ ஒரு 1000 கட்டை போடுதுங்க. 1000 கட்டை பிடுங்கியாச்சுங்க. இப்போ பிடுங்கிட்டு காட்டிலேருந்து கிழங்கு வந்து லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ இந்த வருஷம் போட்டிருந்த தோட்டம். மரம் பூரா வெட்ட ஆயிடுச்சிங்க. வெட்டானதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து இப்போ இன்னொரு தோட்டத்துக்கு போடுறதுக்கு வந்து இப்போ கிழங்கு பிடுங்கிட்டு இருக்குங்க. கிழங்கு பிடுங்கி இப்போ டிராக்டரில் லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கட்டையும் ஏற்றியாச்சு நம்மளுது. இப்போ ஏற்றிட்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போடலாம். இப்போ போடுற கட்டில் வந்து நம்ம கொட்டணுங்க. கொட்டிட்டு அங்கே கட்டையெல்லாம் வந்து பிரித்து போடுவாங்க ஆளுங்க. இப்போ வந்து நம்ம எப்பயுமே வந்து நல்ல நேரம் பார்த்து முதல்ல ஒரு 5 கட்டை வந்து சாமி கும்பிட்டுட்டு போடுறது வழக்கம். பார்த்திங்கன்னா அப்பா வந்து எலுமிச்சங்காய் சிகப்பெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எப்பயுமே நல்ல நேரம் பார்த்து சாயந்தர நேரத்தில் கட்டை போடுவோங்க காட்டில். நம்ம வீட்டில் இருக்கவங்க காட்டுக்கு ரெகுலராக வேலைக்கு வரவங்கள வச்சு ஒரு 5 கட்டை வந்து சாமி கும்பிட்டு நல்ல நேரம் பார்த்துட்டு கட்டை போட்டுருவோங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அம்மா, அப்புறம் என் ஒய்ஃபுங்க, அப்புறம் ஆளுங்க காட்டுக்கு வர ஆளுங்க எல்லாமே வந்து ஆளுக்கு ஒரு கட்டையாக எடுத்து போட்டுட்ருக்காங்க. போட்டுட்டு நல்லா மிதிச்சு விடணுங்க. ஆளுங்க பாருங்கள், அப்பா வந்து மிதிச்சு விடுவாருங்க. இந்த மாதிரி மிதிச்சு விட்டோம் உள்ளே வந்து ஏர் கேப் இல்லாமல் மிதிச்சு விட்டால் தான் நல்லா வந்து கட்டை வந்து வேர் பிடிக்குங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஆளுங்க வந்து கட்டை பிடுங்கின ஆளுங்க வந்து இப்போ காட்டில் போடுறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா கடலக்காட்டில் போடுறாங்க. ஏற்கனவே வந்து நிலக்கடலை வந்து போட்டு இப்போது ஒரு 30 நாள் ஆயிடுச்சிங்க. இப்போ அந்த தோட்டத்தில் தாங்க வந்து கட்டை போடுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை வந்து நாங்கள் டைரெக்டாக வந்து காட்டில் கட்டை போட்டப்போ வந்து வெயில் ஓவராக அடித்து கட்டையை வந்து எந்திரிக்கலைங்க. கட்டை ஃபுல்லாக ஆளுகள் மட்டை கருகிறது, குருத்து கருகிறதுன்றது நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சுங்க. அதனால் இப்போ வந்து கடலக்காட்டில் போடுறவங்க இப்போ இன்னொரு 20 நாளுங்கும்போது கடலச்செடி வந்து கட்டையை மூடிக்குங்க. இப்போ வந்து நமக்கு ஈரப்பதமும் நல்லா கிடைக்கும், கட்டையும் சீக்கிரமாக தலையுங்க, போகாதுங்க அதிகம். அதனால் வந்து நாம் கடலக்காட்டில் போடுறோங்க. ஃபஸ்ட்டு கடலக்காய் போட்டுட்டு எருவெல்லாம் கொட்டி கடலக்காய் போட்டுட்டு இப்போது கடலக்காட்டில் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டில் வந்து 6 அடியும் அகலம் வந்து 7 அடி கேப்பும் வச்சு நம்ம போடுறோங்க. 6க்கு 7ங்கிற அளவில் வந்து நம்ம போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி கட்டை எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரே தரமான கட்டையாக வந்து ஒரு கிண்ணம் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப மீடியம் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கணக்கான சைஸாக எடுத்து போடுவோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. எங்களுக்கு டீ அப்படியே யூடியூப்பில் போவாங்க பாரு, பார்த்துக்க செல்ல பார்த்துக்க, யூடியூப்பில் போவ செல்ல நல்லா பாரு பார்த்துக்க.